நான் என்ன ஆகணும், நான் எனக்கு ஏதாவது ஒரு கோலை நான் உருவாக்கணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்க இங்க வந்திருக்கிறது இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க, ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுங்க அப்படிங்கறதுதான். எதுவுமே தெரியாம அப்படியே போனோம், ஸ்கூலை முடிச்சோம். ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல போய் ஜாயின் பண்றாங்க. அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணோம், அங்க எல்லாரும் படிச்சாங்க, படிச்சோம், டிகிரி வாங்கணும். அடுத்து எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போனாங்க, அங்க போனோம். ஸோ இப்படி நார்மலா இல்லாம நீங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா முன்னேறி வந்து பாத்தீங்கன்னா போகணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம நிறைய விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதுல என்ன பண்ணலாம் அப்படிங்கறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிய வரும். கரெக்டா? சோ என்னோட டீச்சர் எனக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கறது என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அவர் என்கிட்ட வந்து நீட் அப்படிங்கறது பத்தி மட்டும் தான் சொல்லல. இந்த மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குப்பா, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணு, அதுக்கு ரெடி ஆகு. சோ உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். கரெக்டா? சோ நார்மலா ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ்ல படிக்கிறத விட ஒரு ஐஐடி மாதிரி ஒரு பெரிய காலேஜஸ்ல படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல உனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். நீட் எக்ஸாம்னு ஒண்ணு வருதா, பார்த்து பயப்படாத,